ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லும்போது பிசில லிங்க்டின் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் செய்யறது அதை தான் நான் இந்த இடத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். அதனால வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லா வியூ பண்ணுங்க, எந்த ஒரு ஸ்கிப்பும் இல்லாம. அதனால ஈஸியா நீங்களும் உங்களுக்கான லிங்க்டின் அக்கௌண்ட்டை கிரியேட் செய்யலாம். இந்த லிங்க்டின் அக்கௌண்ட் இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, முன்னெல்லாம் நம்ம என்ன ஃபாலோ பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக ரெஸ்யூமை இந்த நாக்ரி, மான்ஸ்டர் அது மாதிரி ஜாப் ஆஃபரிங் வெப்சைட்ல நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். நோட்டிபிகேஷன்லாம் அதுல நம்ம வந்திருக்கோம். ஆனா இப்போ கரண்டா எது ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது லிங்க்டின் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஷிப்க்கு சர்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போதும் அவங்களுக்கு லிங்க்டின் தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அடுத்தது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு தேவை, பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த லிங்க்டின் அக்கௌண்ட் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் நீங்க 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அடுத்தது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வேற எதனா ஒரு கம்பெனில உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போதும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த லிங்க்டின் அக்கௌண்ட் அது மூலமா தான் உங்களுக்கு தெரியும். இந்த லிங்க்டினும் வேற ஒன்றும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ற ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அது மாதிரி ஒரு வெப்சைட் தான். ஆனா என்ன இது ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சோஷியல் மீடியா. ஆனா லிங்க்டின்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓனர் ஆஃப் த ஆர்கனைசேஷன், ஜாப் சீக்கர்ஸ், அதுக்கு அடுத்தது ப்ரொமோட்டர்ஸ், கன்சல்டன்ட், இந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய growth-அ அடுத்த ஸ்டேஜுக்கு ஜாப் மூலமா எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி நம்மளுக்கு லிங்க்டின் வந்து தேவைப்படுது. அதை நான் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னா சொல்றேன், வாங்க கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் வந்து ஓபன் பண்ணிடுங்க. அது யூஆர்எல்ல www.linkedin.com அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்டர் பண்ண உடனே நம்மளுக்கு இது மாதிரி ஒரு அவுட்லுக் வந்து கிடைச்சிடும். அந்த இடத்துல இந்த ரைட் சைட்ல உங்களுக்கு இருக்கு பாருங்க, ஜாயின் நவ், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல மேக் த மோஸ்ட் ஆஃப் யுவர் ப்ரொஃபஷனல் லைஃப், இதுல உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி அது எது வேணா நீங்க கொடுக்கலாம். நான் இந்த இடத்துல இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய இமெயில் ஐடி நெக்ஸ்ட் அதோடைய பாஸ்வேர்டையும் கொடுத்துடுறேன். சரி, இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டுத்தையும் நீங்க பிளேஸ் பண்ணிட்ட பிறகு அக்ரி அண்ட் ஜாயின், இந்த இடத்துல ரிமெம்பர் மீ அதை டிக் பண்ணிடுங்க. டிக் இருந்தா ஓகே, டிக் இல்லைன்னா டிக் பண்ணிட்டு அக்ரி அண்ட் ஜாயின் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் வந்து கேட்கும். இந்த இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் அதை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நேம் இடத்துல நான் என் நேம் கொடுக்குறேன், சுரேஷ். லாஸ்ட் நேமை பொறுத்த வரைக்கும் என் இனிஷியலா கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது கொடுத்துட்ட பிறகு கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன், இப்போ ஒரு பசில் கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிரியேட் பண்றது ஒரு ஹியூமனா அப்படின்றதுக்காக ஒரு செக் மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பசில் கொடுக்குறேன். இந்த இடத்துல என்னன்னா பிக் த இமேஜ் தட் இஸ் கரெக்ட் வே அப், அப்ல எந்த இமேஜ் கரெக்டா இருக்கு, கரெக்டா எந்த இமேஜ் இருக்குன்னு கேட்கறாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புல் வந்து கொடுக்குறேன். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட். இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது லிங்க்டின் அந்த அக்கௌண்ட்குள்ள ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுடைய கரண்ட் லொகேஷன் என்னன்னு கேக்குது. ஆல்ரெடி நான் இந்த இடத்துல லொகேஷன் ஆன் பண்ணி வச்சதுனால எனக்கு டைரக்டாவே லொகேஷன் டீடைல் காமிச்சிருச்சு. அதாவது சென்னை, தமிழ்நாடு காமிச்சிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு காமிக்கலனா நீங்க எக்ஸாக்டா எந்த லொகேஷன்ல இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. அடுத்தது ஆட் யுவர் மோஸ்ட் ரீசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ கரண்டா எந்த ஜாப்ல இருக்கீங்க, இல்ல எந்த ஜாப் வந்து குவிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜாபுக்கு போக போறீங்க, அந்த கரண்டா எந்த ஜாப்ல இருக்கீங்க, இல்ல கரண்டா எந்த ஜாப்ல ரிலீவ் ஆகியிருக்கீங்க அதோடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷனை கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல அக்கவுண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அதை வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் டைப் இது வந்து ஃபுல் டைம்ல நான் ஒர்க் பண்ண மாதிரி காமிச்சிக்கிறேன். அதே மாதிரி மோஸ்ட் ரீசன்ட் கம்பெனி, இப்போ எந்த கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அதையும் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிசிஎஸ் அந்த கேட்டகரியை கொடுக்குறேன், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ். நெக்ஸ்ட் வந்து ஐஎம் ஏ ஸ்டூடெண்டான்னு கேட்கும். இல்லை நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு அடுத்த ஜாபுக்கு நான் ட்ரை பண்றேன், அதனால கண்டினியூ. நெக்ஸ்ட் வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு ஒரு 6 டிஜிட் பின்கோடு வந்து வந்திருக்கும். எனக்கு வந்த ஓடிபி
ஓகே, இது கொடுத்துட்ட பிறகு டைரக்டாவே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். நெக்ஸ்ட் வந்து ஆர் யூ லுக்கிங் ஃபார் எ ஜாப்? எஸ், ஐ எம் ஆக்டிவ்லி லுக்கிங் ஃபார் எ நியூ ஜாப். அது ஆல்ரெடி டிக் ஆயிருக்கும், டிக் ஆகலாம், நீங்க டிக் பண்ணீங்க. அடுத்தது நெக்ஸ்ட். இப்போ வந்து வாட் கைண்ட் ஆஃப் ஜாப் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? இப்போ கரண்டா ப்ரீவியஸா என்ன ஜாப் ஒர்க் பண்ணியிருந்தீங்களோ அதை நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ எந்த ஜாப்க்கு வந்து நம்ம சர்ச் பண்றோம் அந்த டீடைல்ஸ், கரண்டா என்ன ஜாப் வியூ பண்றீங்களோ அந்த ஜாபை கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் இந்த இடத்துல அக்கவுண்டிங் மேனேஜர் அந்த ஜாபை சூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் இது ரிலேட்டடா நான் ஜாப் வந்து சர்ச் பண்ண போறேன் அப்படின்ட்டு. ஜாப் லொகேஷன் நீங்க எந்த இடத்துல சர்ச் பண்ண போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், அது மாதிரி அதையும் இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல சென்னை அப்படின்னு கொடுத்துடுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும் சென்னை, தமிழ்நாடு, இந்தியா. இன்கேஸ் வேற எதனா நீங்க ஆட் பண்ண போறீங்க அதையும் நீங்க தாராளமா ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படி சொல்லும்போது பெங்களூர் அதையும் நான் கொடுக்க போறேன். இந்த இடத்துல பாருங்க பெங்களூரு, கர்நாடகா அதையும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த அக்கௌண்டிங் மேனேஜர் ஜாபை சென்னையில சர்ச் பண்றேன், பெங்களூர்ல சர்ச் பண்றேன். அப்போ இந்த 2 ரீஜியன்ல இருக்கிற கம்பெனிஸ் நம்மளுக்கு நோட்டிபிகேஷனை நம்ம ப்ரொஃபைலை பார்த்து அனுப்புவாங்க. அதுக்கு அடுத்தது ஐ எம் ஓப்பன் டு ரிமோட் ஒர்க், இதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி இது டிக் தான் இருக்கும், அதாவது அக்கௌண்டிங் மேனேஜர் பெங்களூர்ல இருக்கிற கம்பெனியும் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க, சென்னையில் இருக்கிற கம்பெனியும் நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. அதுக்கு வந்து ஆன் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து அகெயின் ஷேர் வித் ரெக்ரூட்டர்ஸ், அதை வந்து ஆன் கொடுத்துட்றேன். இந்த இன்ஃபர்மேஷன் ரெக்ரூட்டருக்கு ஷேர் பண்ணலாமா அப்படின்ட்டு அதுக்கும் எஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அடுத்தது கெட் த ஆப் டு ஸ்டே ஹெட், இது வந்து ஸ்கேன் திஸ் கோட் வித் யுவர் ஃபோன் கேமரா, இது வந்து நம்மளுக்கு டைரக்டாகவே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கும். அடுத்தது நம்மளுடைய லிங்க்டின் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்தந்த பர்சன்லாம் ரிப்பீட்டடா ஜாப் பத்தி டீடைல்ஸ் வந்து நோட்டிபிகேஷன் மாதிரி அனுப்பிச்சிட்டு இருக்க பர்சன். இவங்கெல்லாம் இந்த டிசிஎஸ், கேப்ஜெமினி அது மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல ஒர்க் பண்ற பர்சன் ரிப்பீட்டடா அவங்க கம்பெனில வந்து ஜாப் வேகன்சி இருக்கு, அதே மாதிரி ஜாப் எப்படி எப்படிலாம் நம்ம அச்சீவ் பண்ண முடியும், எப்படி எப்படிலாம் ரிசீவ் பண்ண முடியும், அந்த இன்ஃபர்மேஷனும் இவங்க தர மாதிரி இருக்கும். இன்கேஸ் இவங்க கூட கனெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கனெக்ட் நம்ம கொடுத்தோம்னா அவங்க எப்பப்பெல்லாம் ஜாப் போஸ்ட் பண்றாங்களோ அது டைரக்டா நம்மளுக்கு வந்துடும். இல்ல நம்மளுக்கு இப்போ இது தேவையில்லை. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது வந்து ஃபேமஸ் பர்சன் எந்தெந்த கம்பெனில ஒர்க் பண்றாங்களோ, ஃபாலோயிங் கம்பெனிஸ் அண்ட் பீப்புள் டு ஸ்டே அப்டேட் ஆன் த திங் யூ கேர் அபவுட். அதாவது சில கம்பெனி இருக்கும், டாடா மோட்டார்ஸ், ஆக்சென்சர். ப்ரீவியஸா பார்த்தது நம்ம பர்சனோட டீடைல். இந்த இடத்துல ஒரு கம்பெனியோட அஃபிஷியலா ஒரு கம்பெனியோட சிஇஓ, அதுக்கு அடுத்தது ஒரு கம்பெனி அவங்க டைரக்டா ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் வேகன்சி எதுனா இதுல வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இவங்களை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கான நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு டைரக்டாவே வந்துடும். இன்கேஸ் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாவே அப்ளை பண்ணி நம்ம இன்டர்வியூ அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸும் உங்களுக்கு தேவைப்படாது. இங்க பாருங்க விப்ரோலாம் இருக்கு, அதானி குரூப். அடுத்தது நெக்ஸ்ட். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம லிங்க்டின் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம ப்ரொஃபைலை வந்து 1 by 1 செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் போட்டோ வந்து சூஸ் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க சுரேஷ் பி, அதுக்கு மேல பிளஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல அப்லோட் போட்டோ, அந்த இடத்துல நீங்க எந்த இடத்துல போட்டோ வச்சிருக்கீங்களோ அதை அப்லோட் பண்ணிடுங்க. நான் இந்த இடத்துல என் போட்டோவை ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டீச் பண்றதுக்காக தான் எடுக்கிறேன். அது நான் அதுக்கு அடுத்தது என் போட்டோவை வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். இந்த இடத்துல ஆல்ரெடி நான் பண்ண தம்ப்நெயில கொடுத்துடுறேன். உங்களுக்கு உங்களுடைய போட்டோ, அதாவது டீசெண்டா ஒரு ப்ரொஃபஷனல் லுக்ல இருக்கிற ஒரு போட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்க. இந்த இடத்துல ரவுண்ட் இமேஜ் இது மட்டும் தான் ஷோ ஆகும். நான் இப்படி வச்சுட்டு சேவ் வந்து கொடுத்துடுறேன். கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கும். ஓகே, இங்க பாருங்க சுரேஷ் பி, அதுக்கான ப்ரொஃபைல் போட்டோ வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது என்னென்ன இன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க சுரேஷ் பி, அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். இதுல எங்க ஒரு இடத்துல கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு டைரக்டா ப்ரொஃபைல் வந்து எடிட் பண்ற மாதிரி இருக்கும். நான் கிளிக் பண்ணிட்டேன். அடுத்தது பாருங்க இந்த இடத்துல கம்பெனியோட டீடைல்ஸ் தான் இருக்கும். ப்ரீவியஸா நம்ம எந்த கம்பெனில ஒர்க் பண்ணோம் அந்த டீடைல்ஸ் வந்து இந்த இடத்துல காமிக்கும். இல்ல கரண்டா எந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டீடைல்ஸ் வந்து இந்த இடத்துல காமிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க 0 ப்ரொஃபைல் வியூ. நான் இப்பதான் என்னுடைய அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் ஃபியூச்சர்ல எதனா ஒரு கம்பெனி இல்ல எதனா ஒரு ரெக்ரூட்டர் என் ப்ரொஃபைல் வியூ பண்ணாங்கன்னா அந்த இடத்துல 1 2 3 அது மாதிரி காமிக்கும். அதே மாதிரி 0 போஸ்ட் இம்ப்ரெஷன், எதனா போஸ்ட் வந்து வியூ பண்ண கேட்டகரி அதுவும் வந்து இந்த இடத்துல வியூ பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இன் டிசிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க எப்படியும் எல்லாருமே ஒரு கம்பெனில மட்டும் ஒர்க் பண்ணி இருந்திருக்க மாட்டோம். ப்ரீவியஸா ஒரு 3 4 கம்பெனிஸ்ல வந்து ஒர்க் பண்ணிருப்போம். அப்போ அதுக்கான டீடைல்ஸ் நீங்க என்ன பண்ணீங்கன்னா 1 by 1 ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளஸ்ன்ற சிம்பிளை நம்ம மென்ஷன் பண்ணிட்டு ஆட் பொசிஷன், அதுல ஒவ்வொரு கம்பெனியோட டைட்டில், அந்த கம்பெனில என்ன ஒர்க் பண்ணீங்க, எம்ப்ளாயி டைப்,
கம்பெனி ஆர்கனைசேஷன் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் அந்த டீடைல்ஸ் இது எல்லாம் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இது மாதிரி ஒரு 4-5 கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணியிருந்தாலும் ரீசெண்டா ஏத்தது, அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ எந்த கம்பெனில இருக்கீங்களோ அந்த கம்பெனி தான் போடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து ப்ரீவியஸா ஒர்க் பண்ணது, அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதை, அதுக்கு அடுத்தது 1 by 1 ஆட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து எனக்கு தேவையில்ல, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதுவும் மோஸ்ட் கம்பல்சரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th எங்க படிச்சிருந்தீங்க அந்த கேட்டகரி வந்து இங்க மென்ஷன் பண்ணணும். காலேஜ் பிகாம் இருந்தா எங்க படிச்சீங்க, அதுக்கு அடுத்தது எம்காம் எங்க படிச்சீங்க, இந்தந்த ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் இங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஆட் எஜுகேஷன். இந்த இடத்துல ஸ்கூல்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதை வந்து போட்டுருங்க. டிகிரின்னு சொல்லும்போது ஹை ஸ்கூல் அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி காமர்ஸ் குரூப் படிச்சிருப்பீங்க அதை மென்ஷன் பண்ணலாம். ஸ்டார்ட் டேட் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ நீங்க ஸ்கூல் ஜாயின் பண்ணீங்க, எப்போ க்ளோஸ் பண்ணீங்க, கிரேட் எவ்வளோ எடுத்தீங்க, ஆக்டிவிட்டீஸ் எதனா அதில் ஸ்போர்ட்ஸ் பர்சனா அந்த டீட்டெயில்ஸ், டிஸ்கிரிப்ஷன் எதனா சம்திங் எதனா ஸ்பெஷலாக இருக்கிறது அது எல்லாமே கொடுத்து முடிச்சிருங்க. சேவ் கொடுத்தா சேவ் ஆகிடும். எனக்கு இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்தது இதே மாதிரி ஸ்கூல் வந்து முடிச்சிட்டோம். அடுத்தது பிகாம் எந்த காலேஜில் ஒர்க் பண்ணீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டிஜி வைஷ்ணவா, என்ன டிகிரி, எந்த இயர்லேருந்து எந்த இயர், அது மாதிரி ஒவ்வொரு எஜுகேஷனையும் 1 by 1 ஆட் எஜுகேஷன் கொடுத்து சூஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரெக்ரூட்டர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அதனால தான் இங்க சொல்றாங்க பாருங்க, கம்யூனிகேட் யுவர் ஃபிட் ஃபார் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 50% ஆஃப் ஹையர் யூஸ் ஸ்கில் டேட்டா டு ஃபில் தேர் ரோல்ஸ். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கு அதை ஆட் பண்ணுங்க, டைப் ரைட்டிங் ஸ்கில் இருக்கு அதை ஆட் பண்ணுங்க, பைத்தான், ஜாவா, C++, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதனா வச்சிருக்கீங்க அதை ஆட் பண்ணுங்க. எதனா ஒரு கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்தா அது எல்லாமே ஆட் ஸ்கில்ல 1 by 1 ஆட் பண்ணி முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ப்ரொஃபைல் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ இதோட அவுட்லுக் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யாருக்குன்னா நீங்க சஜஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது டேரக்டா இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம். ரீசெண்டா யார் வந்து ஃபேமஸா இருக்காங்களோ உங்க ரிலேட்டடா அந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாரதி பாலாஜி, ரங்கராஜ் அவங்களுடைய டீடைல்ஸ், பாலசுப்ரமணியம் இவங்களை யாருன்னா உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டடா இருந்தா, ஆப்பர்ச்சுனிட்டி ரிலேட்டடா இருந்தா கனெக்ட் கொடுத்து அவங்க ஜாயின் கொடுத்தா அவங்களுடைய போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வரும். அதை எப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹோம் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஹோம் கிளிக் பண்ணும்போது இங்க பாருங்க 1 by 1 ஃபேஸ்புக் நீங்க வியூ பண்ற மாதிரி ஜாப் ரிலேட்டடான போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வரும். இது மாதிரி நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு லைக் தட் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மாதிரி தான். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ப்ரொஃபைல் யாருன்னா வியூ பண்ணிட்டாங்க. இப்போ வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஏதோ ஒரு கம்பெனி ஆர் பர்சன். அப்போ அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் எதுல வரும் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மெசேஜ்ல உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். இதுல நீங்க எதனா மெசேஜ் பண்றதா இருக்கட்டும் அவங்களுக்கு, இல்ல அவங்க உங்களுக்கு எதனா மெசேஜ் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த இன்டர்ஃபேஸ்ல உங்களுக்கு காமிச்சிடும். நோட்டிஃபிகேஷனும் 1 by 1 இந்த இடத்துல வந்துடும். இதுதான் லிங்க்டின்ல அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த எம்என்சி கம்பெனி எல்லாமே லிங்க்டின் தான் ஃபாலோ பண்றாங்க. நீங்க ரெஸ்யூம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய லிங்க்டின் அக்கௌண்ட் தெரிஞ்சாலே போதும். அவங்க கம்பெனில இருந்து உங்களுடைய ப்ரொஃபைல A to Z ஃபுல்லாவே வியூ பண்ணிடுவாங்க. அதனால ஒவ்வொரு பர்சன், ஸ்டூடெண்டா இருக்கட்டும், ஒர்க்கிங் பர்சனா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருக்கட்டும், தயவு செஞ்சு ஒரு லிங்க்டின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.